அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்ட எந்த ஒரு முஃமினுக்கும் இந்த உலகில் எந்த சூழல் ஏற்பட்டாலும் அவன் விளங்கிக் கொள்வான், இந்த உலகம் ஒரு தற்காலிகமான ஒரு தங்குமிடம் மட்டும் என்று. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஸ்லி வ மிஸ்லு துன்யா, எனக்கும் இந்த துன்யாவிற்குமான உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பிரயாணி நிழலிற்காக மரத்தடியில் தங்கிவிட்டு செல்வது போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலும் அல்லது நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். உலகத்தில் யார் நம்மோடு வந்தாலும் அல்லது நம்மை விட்டு போனாலும் நம்மை படைத்த இறைவன் எப்பொழுதும் நம்மோடு தான் இருக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மறுமைக்கான பயணத்தை துவங்க நல்லமல்கள் செய்ய துவங்குவோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இந்த 4 கலிமாக்கள் அஹப்பு இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ். இந்த சூரியன் எதன் மீதெல்லாம் உதயமாகின்றதோ, ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட எனக்கு இந்த 4 கலிமாக்கள் பிரியமானது என்று சொன்னார்கள். கிடைக்கக்கூடிய அனைத்து நேரங்களையும் வாய்ப்பையும் மறுமைக்காக பயன்படுத்துவோம். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.